போலீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைக்கிறாங்க. சில பேருக்கு அது பதவி அந்தஸ்து, சில பேருக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழி, சில பேருக்கு புகழ் அடையிறதுக்கான வழி. ரொம்ப சில பேர் தான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அது மேல ஒரு பேஷன் வச்சு அந்த வேலையில ஈடுபடுறாங்க. என் காலம் முழுக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இப்படியே போயிடுச்சு. ஒரு தீபாவளி பொங்கல் கூட ஒரு நாள் வீட்டில் இருந்ததில்ல. கத்தி ரத்தம் துப்பாக்கின்னே போயிடுச்சு வாழ்க்கை. இப்ப பாருங்களேன், என் பையன் யூஎஸ்ல இருக்கான், பொண்ணு யூகேல இருக்கா, நான் எங்க தனியா இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க எப்போ வந்து சேருவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா பக்கத்து வீட்டில் ரேகான்னு ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கா. என் பொண்ணு பேரு ரேகா, அந்த பொண்ணு பேரும் ரேகா. அந்த ஒரே காரணத்துக்காக டெய்லி அந்த பொண்ணை தேடி போய் பேசிட்டு வரேன். என் பொண்ணு இங்க இருந்த வரைக்கும் அவகிட்ட இப்படி ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணதில்லை. என்ன பண்றது, என் வேலை அப்படி ஆகி போச்சு. அதனாலதான் சொல்றேன், ஃபேமிலி ரொம்ப முக்கியம் சார். போலீஸாகவே இருந்துடாதீங்க. ஏய் நிர்மல், எங்க போன நீ? ஏன் சட்டையெல்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு? தெருவில் போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் சார் எல்லா சமயத்திலயும் போலீஸ்காரனா இருக்க கூடாதுன்னு ஏன்ட சொல்லிட்டு டக்குன்னு நீங்க போலீஸ்காரர் ஆயிட்டீங்க? 40 வருஷம் பழக்கமாச்சே, உடனடியா மாறுமா? தாத்தா, என்னப்பா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன நிர்மல்? பக்கத்து வீட்டு பாட்டி இல்ல, தோட்டத்துல பால் ஊத்திட்டு இருக்காங்க தாத்தா. ரேக்கம்மா ரேக்கம்மான்னு அழுதுட்டு இருக்காங்க. பால் ஊத்திட்டு இருக்காங்களா? ரேக்காமா ரேக்காமான்னு அழுதுட்டு இருக்காங்களா? எனி ப்ராப்ளம் சார்? பக்கத்து வீட்டுல ரேக்கான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே சார், வாடா. கதிர், மிஸ்டர் கதிர், கதிர், ஓ பகதூர், பகதூர். பாட்டி, என்னய்யா? தோட்டத்துல பால் ஏதோ ஊத்துனியாம? என்ன சொல்றீங்க? நடிக்காத, தோட்டத்துல ஏதோ பால் ஊத்திட்டு இருந்தியாம? அதுவா, கெட்டு போன பால் சாமி. கெட்டு போன பாலை சிங்கில ஊத்துவாங்க, தோட்டத்திலே ஊத்துவாங்க. யார்கிட்ட கதை விடுற? வாயன் கூட. கெட்டு போன பால் எங்க ஊத்துனா தான் என்னய்யா? அதுக்கு என்னமா குத்தங்கன்னு போறிய? மெதுவா எழுதிட்டு போயா. கிளவி எல்லாம் நானு வயசாகி போச்சல்ல எனக்கு. சொன்னா கேளையா, இழுத்துட்டு போறேன். கால் வலிக்கு. எங்கடா பால் ஊத்திட்டு இருந்தாங்க? வாங்க தாத்தா, வாங்க காட்டுறேன். இங்கதான் தாத்தா. இந்த இடத்துலயா? வீட்டுல பூனை செத்துச்சு, இங்க புதைச்சிங்க. சரி, பூனைக்கு பாலமா ஊத்துவீங்க? என்ன நடக்குது இந்த வீட்டுல? எங்க மிஸ்டர் கதிர்? ஊர்காங்க அவங்க எல்லாம் இங்க இல்லையா? இல்லையா? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இங்க என்ன சார் பிரச்சனை? இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு தாமோதர். என் பொண்ணு மாதிரி ரேகான்னு ஒரு பொண்ணு கல்யாணமாகி இங்க வந்தா. அவளை 3 நாளா காணோம் இங்க. அன்னில இருந்தே அவ ஹஸ்பண்ட் முகம் சரியில்லை. அவன் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த வீடு எப்பவும் இறுக்கமா இருக்கு. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், சந்தேகம் வந்தா உடனே கிளியர் பண்ணிடும் சார். ஒரு போலீஸ்காரனுக்கு எப்பவுமே காரணம் இல்லாம சந்தேகம் வராது சார். நம்ம வேணா அந்த இடத்த தோண்டி பார்த்தலாம் சார். ஐயா, இந்த இடத்த தோண்டாதீங்க ஐயா. சொன்னா கேளுங்க ஐயா. வேண்டாயா, வேண்டாயா. இது தெய்வம் இருக்கிறது ஐயா. வேண்டாயா, தோண்டாதீங்க ஐயா. என்ன வளர்ற? நேத்து கதிர் இந்த இடத்துல பூனையை புதைச்சிருக்குன்னாரு, நீ என்னடா தெய்வம் இருக்குங்கிற? ஆளாளுக்கு கதை விடுறீங்களா? அரைஞ்சிருவேன். தாமோதர், இந்த இடத்தை தோன்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, பூனைதாயா புதைச்சிக்குது. வேண்டாயா. ஐயோ, பூனைதாயா புதைச்சிக்குது. வேண்டாயா. பூனை தானே புதைச்சிருக்கு? தோண்டினா பூனை தானே வரப்போகுது. வந்துட்டு போட்டோம். எந்திரி முதல்ல. ஐயா, வேண்டாங்க ஐயா. ஐயா, வேண்டாங்க ஐயா. தாமோதர், முறைப்படி லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தோன்றதுக்கு ஆளை வர சொல்லுங்க. எஸ் சார். ஐயா, வேண்டாங்க ஐயா. தோண்டாதீங்க ஐயா. சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, வேண்டாங்க ஐயா. தோண்டாதீங்க ஐயா. ஐயோ, சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, கீதா,
கீதா, என்ன மன்னிச்சிரு கீதா. நான் தெரியாம பண்ணிட்டேன் கீதா. என்ன மன்னிச்சிரு கீதா. தொடாத. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. உன் கூட வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. தள்ளி போ. கீதா, நான் தப்பு பண்ணிட்டேன் கீதா. என்னை மன்னிச்சிரு. தப்புங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. திருடுறது தப்பு, பொய் சொல்றது தப்பு. நீ செஞ்சது தப்பு இல்ல, பாவம், பாதகம், கிரைம். நீ ஒரு கிரிமினல். நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன் கீதா. நீ போயிட்டேங்கிறத என்னால தாங்க முடியல. உன் மேல இருக்கிற காதல தான் அப்படி பண்ணிட்டேன் கீதா. காதல் காதல்னு சொல்லாத. உனக்கு காதல்ங்கிறது என்ன உணர்வுன்னே தெரியாது. அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் உனக்கு தெரியாது. நீங்கெல்லாம் காதல்ங்கிற பேர்ல காதலை கேவலப்படுத்துறீங்க. அதனாலதான் நீங்க அடைய நினைச்ச பொண்ணு கிடைக்கலன்னா உடனே கொலவெறியோட சுத்துறீங்க. காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போற எந்த பொண்ணும் திமிர்ல அப்படி போறதில்ல. அவ சூழ்நிலை அப்படி. அப்பா தூக்குல தொங்குவேன் மிரட்டுவாரு. அம்மா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மயங்கி கீழே விழுவாங்க. அண்ணன் அருவாளை தூக்கிக்கிட்டு காதலிச்சவனை வெட்டு வேணுமா. இவ்வளவுக்கும் பயந்துதான் மனச கல்லாக்கிக்கிட்டு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவா. ஆனா ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணுங்களை எல்லாம் வெட்டத்தான் செய்வீங்கன்னா உங்களை எல்லாம் ஏன்டா லவ் பண்ணணும், உங்களோட ஏன் வாழணும்? பழகும் போதே உன்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன்ல கீதா, என்ன ஏமாத்திர மாட்டேன்னு. நான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தேன் கீதா. என்னால உன் பிரிவை தாங்க முடியாது. இல்ல, நானும் உன்ன ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அது தாங்க முடியாம தான் அப்படி பண்ணிட்டேன். உன்னால தாங்க முடியலன்னா நீ செத்து போ. இன்னொரு உயிரை ஏன் சந்திர நீ எடுக்கிற? உலகத்துல உயிரை எடுக்கிற ரைட்ஸ் யாருக்கும் இல்ல. எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் அந்த கதிர். அவருக்கு ஏற்பட்ட இழப்ப இப்ப எப்படி சரி பண்ண போற? கீதா, நான் சாவணும் தான் நினைச்சேன். ஊர்ல இருந்து வந்து உன் கல்யாண பத்திரிகை பார்த்த உடனே அப்படியே செத்துறணும் தான் நினைச்சேன். தேவா ஜெயில இருக்கானே, அவனை ஒரு தடவை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அப்புறம் சாவலாம் தான் நினைச்சேன். அங்க தேவா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஆத்திரப்படுத்துச்சு. அந்த ஆத்திரத்திலேயே உன்னை கொன்னாதான் சரின்னு தேவாவும் அப்படிதான் ஃபீல் பண்ண. அந்த சமயத்துலதான் உன்ன மாதிரியே இருந்த ரேகாவை பார்த்தேன். அவ ரொம்ப ஜாலியா இருந்தா. அவளை பார்த்தனா என்ன பிரிஞ்ச கீதா சந்தோஷமா வருத்தம் இல்லாம இப்படி வாழ்றாளே, கொல்லணும்னு முடிவு பண்ண கீதா. நீ ஒரு முட்டாள். அந்த தேவாவும் ஒரு முட்டாள். எவ்வளவு கோவம் இருந்தாலும் அம்மாவை கொல்லணும்னு நினைப்பீங்களா? எவ்வளவு ஆத்திரம் வந்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை கொலை பண்ணணும்னு நினைப்பீங்களா? காதலிச்ச பொண்ணு மட்டும் என்னடா பாவம் செஞ்சா அவளை மட்டும் கொலை பண்ணணும், ஆசிட் ஊத்தணும்னு நினைக்கிறீங்க? நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லு. பொண்ணு மேல வன்மம் வைக்கிறவன் அயோக்கியன். ஒரு பொண்ணை கொலை பண்ணணும்னு நினைக்கிறவன் காட்டு மிராண்டி. நீ ஒரு காட்டு மிராண்டி. அந்த தேவா ஒரு காட்டு மிராண்டி. எவ்வளவு கனவோட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பா அந்த பொண்ணு. எவ்வளவு ஆசை வச்சிருந்திருப்பா இந்த வாழ்க்கையில. உன் முட்டாள்தனத்தால அத்தனையும் கரியாக்கிட்டியே. ஒரு கொலையையும் பண்ணிட்டு எப்படி சந்திரு உன்னால நிம்மதியா இருக்க முடியுது? எப்படி எப்படி சந்தோஷமா ஃபாரினுக்கு போறதுக்கு தயாரான? ஒரு கொலையை பண்ணிட்டு உயிரோடு இருக்கேன்னு வேணா சொல்லு. நிம்மதியா இருக்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லாத. உன்னை கொன்ன அதே கையோட விஷத்தை குடிச்சு சாவணும்னு தான் விஷத்தை வாங்கிட்டு வந்த. நீ வந்து தானே தட்டி விட்ட. அப்பதான் எனக்கே தெரியும் நான் இன்னொரு பொண்ணை கொன்னுட்டு வந்திருக்கேன்னு. வேற ஒருத்திய கொன்னுட்டோமேன்னு
என்னால வருத்தப்படாம இருக்க முடியல. நீ வந்து நிக்கிறியேன்னு சந்தோஷப்படாம இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் உன்னை தொட முடியாம நான் எவ்வளவு அழுதான்னு உனக்கே தெரியும். என்ன நம்பி வந்துட்டேன்னு தான் கீதா நான் மறுபடியும் வாழ தயாரான. இல்லைன்னா சாவறது மட்டும் தான் என்னோட விருப்பம். நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு தான் இருக்கேன் கீதா. சரி, தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதில்ல, அப்ப போலீஸ்ல சரண்டர் ஆக வேண்டியதானே? எதுக்கு ஃபாரினுக்கு ஓடலான்னு முடிவு பண்ண? ஏன் தண்டனையில இருந்து தப்பிக்க நினைக்கிற? நான் தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கல கீதா. நான் மறுநாளே ரேகா வீட்டுக்கு போய் பார்த்தேன். அங்க கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. எல்லாரும் சாதாரணமா ரேகா அம்மா மும்பைக்கு போயிருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே குத்துனமா இல்லையான்னு குழப்பமாயிடுச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு பொழைச்சிருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப கூட நான் பண்ண தப்புக்காக தண்டனைக்கு தயாரா தான் இருக்கேன் கீதா. என்ன தூக்கல போட்டாலும் எனக்கு சம்மதம் தான். தெரியாம தான் கொலை பண்ணிட்டேன் கீதா. நான் கெட்டவன் இல்ல. என்ன வெறுத்துறாத கீதா. அன்னைக்கு கொலை பண்ணதும் உனக்காக தான் பண்ண. இப்ப வாழ்றதும் உனக்காக தான் வாழ்றேன். என்ன வெறுத்துறாத கீதா, ப்ளீஸ். ஐயா தோண்டாதீங்க ஐயா, அங்க ஒண்ணும் இல்லையா. தோண்டாதீங்க ஐயா, அங்க சாமிக்கு முன்னுமையா. நீங்க சீக்கிரம் தோணுங்க. ஓ மை காட் சார், இது அந்த பொண்ணு ரேகா தான். ஐயோ, என் தெய்வத்தோடு வெளியேற்றிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அட பாவிங்களா, கொலை பண்ணி வீட்டு கார்டன்லயே போச்சிருக்கானுங்களே. சார் சார், நான் பண்ணது தப்பு தான் சார். நான் அப்பவே போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கணும். ஆகல. நான் இப்ப போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன். நான் தூக்குக்கு போறேன் சார். நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் அழுவுறதுனாலயோ மன்னிப்பு கேட்கறதுனாலயோ உங்க ஒய்ஃப் திரும்பி வர போறது இல்ல. என்ன போலீஸ்ல கொண்டு போய் விட்டுருங்க சார். அப்புறம் அதான் சார் நியாயம். இவர் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வெளியில இருக்க கூடாது. சட்டப்படி என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இவரை கொலை பண்ணி நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டாம். உங்க வாழ்க்கைய பாழாக்கிக்க வேண்டாம். என்ன சொன்ன? என் வாழ்க்கைய பாழாக்கிக்க வேண்டாமா? என் வாழ்க்கையே என் பொண்டாட்டி தான். அது உன் புருஷனால ஏற்கனவே பாலாயிடுச்சே. இனிமே புதுசா பாலாவதுக்கு என்ன இருக்கு? என்ன சொன்ன? போலீஸ்ல சரண்டர் பண்ணவா? நீங்க போலீஸ்ல சரண்டர் ஆவீங்க, 4 வருஷம் ஜெயில இருப்பீங்க. அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி, அண்ணா பிறந்த நாள்ல தண்டனை குறைஞ்சு வெளில வந்துருவீங்க. எந்த குற்ற உணர்வும் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. நானு தாடி வளர்த்து பைத்தியம் மாதிரி உங்களுக்கு தெரியணும். அதானே உங்க பிளானு? நியாயமா பேசுற மாதிரி உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறல்ல? என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நிறைய கனவோட வந்தேன் என் ரேகா. இன்னும் நிறைய கனவோட நான் இருந்தேன். சந்தோஷத்துல இந்த பூமியை சுத்தி வரணும்னு நாங்க 2 பேரும் ஆசைப்பட்டோம். ஒரு காரணம் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் உன் புருஷன் அவளை கொன்னுட்டான். என்னோட மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு. ரேகாவை இழந்து ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற வலிய, வேதனைய உன் புருஷன் சந்துரு அனுபவிக்கணும்.
அது என் கண்ணால பார்க்கணும். அதுதான் எனக்கும் சாந்தி, என் ரேகாவுக்கும் சாந்தி. உங்க மனைவியை கொன்னது பெரிய தப்புதான். ஆனா அவர் அதை செஞ்சுட்டு சந்தோஷமா இல்ல. அவருக்கும் நிறைய வருத்தம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் அவரு குற்ற உணர்வுல செத்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு மேலேயும் நீங்க அவரை டார்ச்சர் பண்றது சரியில்லை. குற்றவாளி போலீஸ்ல சரண்டர் ஆகிறது தான் சரி. பாதிக்கப்பட்டவனை விட குற்றம் பண்ணவனோட வலி பெருசு இல்ல கீதா? சொல்லா, சொல்லு 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 சொல். நெஞ்சில கத்தியால குத்துனா எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு வலிச்சுதா? சொல்றா, சொல் சொல். கதிர் சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ரேகா அனுபவிச்ச அதே வலிய நான் அனுபவிக்கணும். நீங்க அனுபவிச்ச அதே வேதனைய சந்திரு அனுபவிக்கணும். அதானே? சந்திரு, என்ன கொன்னிடு சந்திரு, என்ன கொன்னிடு சந்திரு. இதோட இந்த பிரச்சனை முடியட்டும். இந்த ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருக்கே. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அடட, மனைவிக்கு மனைவி, வலிக்கு வலி. சூப்பர். அப்படியே பண்ணிடலாமே. வேண்டாம், அவளை கொல்ல வேண்டாம். அவ ஒரு பாவமும் அறியாதவ. நான் தான் கொலை பண்ணேன். என்னைய கொல்லுங்க சார், என்னைய கொல்லுங்க. கதிர் சார், இது என்னால ஏற்பட்ட குழப்பம்தான். என்ன கொன்னதா சரியா இருக்கும். என்ன கொல்லுங்க. இல்ல, என்ன கொல்றதா சரி. என்ன கொல்லுங்க சார். இல்ல, என்னதான் கொல்லணும் சார். ஆதர்ச தம்பதிகளா? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் மனசுல படுது. கீதாவும் உயிரோட இருக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், என்ன கொன்னிடுங்க. கொல்லலாம், அத நான் செய்ய தானே போறேன். துப்பாக்கி வச்சு பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிட போறாங்க. அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் புதைக்கிறதுக்கு குழி தோண்டணும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம்பா. இப்ப என் ரேகாவை ஓம் புருஷன் கொன்னா, நான் குழி தோண்டு, உங்களை நான் கொல்ல போறேன். அதுக்கு யாரு குழி தோண்டணும்? நீங்க 2 பேரும் தான் தோண்டணும். நல்ல பிள்ளையா என் கூட வந்து நான் சொல்ற இடத்துல அழகா ஒரு குழி தோண்டுங்க பாப்போம். வா 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 வாங்க. ஏய் வாடா. ஓ, ஓடா. தன்னோட அடக்கத்துக்கு தானே குழி வெட்டிக்கிற பாக்கியம் சில பேருக்கு தான் அமையும். பெரிய பெரிய யோகிகள், மகான்கள், அவங்க மட்டும்தான் அப்படிலாம் செஞ்சுப்பாங்க. என் ரேகாவோட கருணையால உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்க போகுது. போட. இந்த இடத்தோட பிளஸ் என்ன தெரியுமா? இங்க நீங்க எவ்வளவு வேணா கத்தலாம், ஒரு ஈ காக்கா கூட உங்களை என்ன ஏதுன்னு கேட்காது. இந்த இடத்த ரேகா தான் ரொம்ப விரும்பி வாங்கணும்னு ஆசைப்பட்டா. கடைசி காலத்துல நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னான். அவ கடைசி காலத்துக்கு வாங்கினது உங்க கடைசி காலத்துக்கு பயன்படுது. நடங்க நடங்க, அட ஓடா. உனக்கான இடம். இப்பதான் இதை வாங்கினேன். என்ன பண்றது, உன் குழிய நீயே தோண்டணும் பாரு. மாறுங்க, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். பகதூர் நிறுத்து. இவனை என் கையால தான் கொலை பண்ணணும். ரேகா மேடம்க்கு ஏன் நன்றி கடனை செலுத்தணும்னா அதை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சாப். ஒரு நிமிஷம், வீடு 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 சொல்றேன். இருக்கு, கவலைப்படாத. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒருத்தனை தேடிட்டு இருந்தோம், இப்போ 2 பேர் கிடைச்சிருக்காங்க. அதனால ஆளுக்கு ஒருத்தரா கொள்ளுவோம். 2 பேர் சேர்ந்தா சாப் நம்ம ரேகா மேடத்தை கொலை செஞ்சாங்க. பகதூர் அவசரப்படாத. இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கு. அந்த சமயத்துல சென்னையில இவன் நம்ம ரேகாவை பார்த்துருக்கான். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவளை கொல்றதுக்கு பதிலா நம்ம ரேகாவை கொலை பண்ணியிருக்கான். இதான் மேட்டர். காதலுக்கு மரியாதை செய்யற ஊரா இது? இங்கே பிறந்துட்டு காதலியே கொல்ல நினைச்சிட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்காகவே உன்னை கொல்லணும்டா. பகதூர், இவளை கண்டிப்பா நான் கொல்ல முடியாது. ஏன்னா இவன் ரேகா மாதிரியே இருக்கா. ஆனா
இவளையும் சேர்த்து கொன்னாதான் ரேகாவோட ஆத்மா சாந்தி அடையும். அதனால ஆளுக்கு ஒருத்தரை கொல்லுவோம். சரியா? உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. முதலாளிக்கு ஒண்ணு, தொழிலாளிக்கு ஒண்ணு. ஓகே போடா. ஓகே சார். ஆபே போதும் பௌதூர். சந்துரு, இந்த இடம் தான் நீங்க சமாதி ஆக போற இடம். ஜீவ சமாதியா இல்ல மரண சமாதியான்னு எனக்கு தெரியாது. ஆனா சமாதி இங்க தான். ஓகே சந்துரு, வேலைய ஆரம்பி. தோண்டு தோண்டு. தோன்றா. தோண்ட மாட்ட. தோன்றா.